ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இந்த காலத்தின் நல்ல சமாரியன். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அப்படியே நீங்களும். லூக்கா 6வது அதிகாரம் 31வது வசனம். அது ஒரு குளிர்காலம் ஆகும். கடும் குளிர். ஜெர்மன் நாட்டில் பெரும் பனி பெய்து கொண்டிருந்த நேரம். லுத்தரன் சபை ஊழியர் ஓபர்லின் கால்நடையாய் போய்க் கொண்டிருந்தார். கடுமையான பனியில் வழி தவறி போன அவர் குளிர் தாங்க முடியாமல் உறைந்து மரத்து போய்விடுவோமோ என பயந்தார். அதைரியப்பட்டு போன அவர் கவலையுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓரிடத்தில் உட்கார்ந்தார். அப்போது ஒரு வாகனத்தில் போன ஒருவர் ஓபர்லினை கண்டு அவரை காப்பாற்றினார். ஓபர்லினை பத்திரமாக ஒரு கிராமத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு தன் வீடு திரும்பினார். தன்னை காப்பாற்றிய அந்த மனிதன் மீண்டும் தன் வீடு போவதை உணர்ந்த ஓபர்லின் அவனை பார்த்து, எனக்கு உதவி செய்த நீ உன் பெயரை சொல், நான் உனக்காக நன்றியுள்ளவனாய் தேவனிடம் ஜெபிக்க வேண்டும் என்று கூறினார். அந்த மனிதன் ஓபர்லின் ஒரு ஊழியக்காரர் என்பதை உணர்ந்து, நீங்கள் ஒரு ஊழியக்காரர், நல்ல சமாரியன் பெயரை உங்களால் கூற முடியுமா என்று அவரிடம் கேட்டான். ஓபர்லின் அதற்கு பதிலாக எனக்கு தெரியாது என்று கூறினார். ஏனென்றால் அது வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. அப்போது அந்த உதவி செய்த மனிதன், நீங்கள் நல்ல சமாரியனுடைய பெயரை சொல்லும் வரை என் பெயரை சொல்லாமல் இருக்க எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இத்தகைய குணம் நம்மில் வெளிப்பட தேவன் நம்மில் எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்துவும் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார். ஆகவே அவர் தன் பெயருக்கு மகிமை சேர வேண்டும் என்று விரும்பவில்லை. அவருடைய பின்னடியார்களாகிய நாமும் அவர் கொண்டிருந்த சிந்தையை கொண்டிருப்போம். நாம் எல்லாவற்றாலும் கர்த்தரை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும். சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறினார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அவனுக்கு அவர்கள் நல்ல சமாரியர்கள். நாம் எப்பொழுது நல்ல சமாரியர்களாக மாறப்போகின்றோம்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கின்றது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.